ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமாட்சி அம்மன் விளக்கோட ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக கேக் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் வருமே ஒரு போர்டு, அதை நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு செல்லோ டேப்பை எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வச்சு தான் நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். கூடவே இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கிளாத் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்டுக்கு எந்த அளவுக்கான கிளாத் தேவைப்படுதோ அதை நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். இதை இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த போர்டுக்கு மேலே வச்சு ஹாட் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 சைட்ஸையுமே நம்ம ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் போர்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த செல்லோ டேப்பை இந்த போர்டுக்கு அடியில் வச்சு சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செல்லோ டேப்பை அதுக்கு மேலே வச்சு இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கும் மேலே ரவுண்ட் ஷேப்பில் இன்னும் ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ண போகிறோம். அதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி கர்டன் போர்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பை வச்சு வரைஞ்சிக்கலாம். இதை இப்போ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் ஷேப்பையுமே கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 6 பீஸ் ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் மேலே ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளாத்து எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கான கிளாத் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை ரவுண்ட் ஷேப்புக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸையுமே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸில் இருக்கிற ஃபேப்ரிக்ஸையுமே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போது தான் நமக்கு ரவுண்ட் ஷேப்பு அழகாக தெரியும். இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். இந்த சைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இதை வச்சு கவர் பண்ணலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிப்பனை ஸ்டிக் பண்ணிக்குவோம். ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போது தான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எந்த அளவுக்கான ரிப்பன் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ரிப்பனை கட் பண்ணிடலாம். அதை இப்படி உள்ளுக்கு மடித்து ஒட்டி விட்டுருவோம். அப்போதான் அது பிரிஞ்சு மேலே வந்துடாது. பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்போட சைடு ஃபுல்லாகவுமே இந்த கோல்டன் கலர் ரிப்பன் வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டாண்டுக்கு இந்த 4 சைட்ஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி லேஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸுக்குமே எந்த அளவுக்கான லேஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நாலு பக்கத்துக்கான லேஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த லேஸை ஸ்டிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய லேஸையுமே பேக் சைடில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸையுமே நான் இப்படி ஸ்டிக் பண்ணிட்டேன் லேஸை வச்சு. அதுக்கும் மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய
ஸ்டாண்டை அதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பை விட இந்த ரவுண்ட் ஷேப்பு ஒரு ஸ்டெப்பு மேலே தெரியும் நமக்கு. அப்போது விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய கார்னர் எல்லாத்தையுமே இந்த பீட்ஸை வச்சு கவர் பண்ணலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக தெரியும் நமக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கொஞ்ச நேரம் காயட்டும். க்ளூ எல்லாமே காஞ்சிச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காமாட்சி அம்மன் வைக்கிறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டோம்.